நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், வேத வாசிக்கிறவங்களா இருக்கலாம், அதிகமா அபிஷேகத்துல பலப்படுகிற பிள்ளைகளா இருக்கலாம், நல்லா ஊழியம் செய்கிற பிள்ளைகளா இருக்கலாம். யாருக்கு பிரச்சனை வருதுன்னா, அபிஷேகம் பெற்ற பிள்ளைக்கு தான் பிரச்சனை வரும். நீ ஜெபமே பண்ணல, நீ வேதமே வாசிக்கல, நீ கர்த்தருக்குள்ள இல்லைன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உன் கூட இருக்கிறது யாருன்னா அவன் மேல் பணியா நிக்கிறான். பிசாசு கூட இருக்கிறானால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா யார் ஒருவன் அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறானோ, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறானோ, அவனுக்கு விரோதமா தான் பிசாசு திட்டம் தீட்டுவான். ஒரு பெரிய காரியத்தை கொண்டு அவன் நம்மளை தள்ளணும்னு இல்லை, ஒரு சின்ன விஷயம் போதும். ஒரு சின்ன விஷயம் போதும். எப்படின்னா, கடைக்கு போறோம், நம்ம 100 ரூபாய்க்கு சாதனம் வாங்கும்போது 80 ரூபா தான் சாதனம் ஆயிருக்கு, பாக்கி 20 ரூபா கடைக்காரர் நமக்கு திருப்பி தரணும். 20 ரூபாய்க்கு பதிலாக 50 ரூபா நமக்கு திருப்பி தந்துட்டாரு. நமக்கு தெரியுது 30 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்கன்னு. இருந்தாலும் அந்த 30 ரூபாய சரி கிடைச்சது லாபம்னு சொல்லி நம்ம வச்சுட்டு வரோம் பாத்தீங்களா? அந்த விஷயத்துல பிசாசு நம்மளை குற்றம் பிடிப்பான். நம்ம எங்கெங்கோ வேலை செய்கிறவங்களாம் இருக்கலாம், நம்ம கையில தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க, கணக்கு க்ளோஸ் பண்ணணும், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கடைசியா எல்லா கணக்கும் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அதை கணக்குல காணிக்காம நம்ம பாக்கெட்ல வைக்கிறோம். அந்த விஷயம் நம்முடைய பார்வைக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது, ஆனா பிசாசுடைய பார்வையில அது ஒரு பெரிய விஷயம். எந்த விஷயத்தினாலும் உன்னை குற்றம் பிடிக்கலான்னு நினைத்து கொண்டிருக்கிறான். அதனால அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க, ஆவியானவர்களால் நடத்தப்படுகிற பிள்ளைங்க, விசுவாசிக்கிற பிள்ளைங்க, செபிக்கிற பிள்ளைங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பிரசங்கின் புஸ்தகம் 9வது அதிகாரத்துல 10வது அதிகாரத்துல, செத்த ஈக்கள் தைலக்காருடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர்பட்டவனே சொற்பம் அதீனமும் அப்படியே செய்யும். சொற்பம் அதீனம் தான் நம்மளுடைய எல்லா ஞானத்தையும் கெடுத்து போட்டது, நம்முடைய அபிஷேகத்தை கெடுத்து போட்டது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து போட்டது, நம்ம விசுவாச வாழ்க்கையை இல்லாமல் செய்கிறது. ஒரு சின்ன தீ தான் பெரிய காட்டையே கொளுத்திரும். அப்ப நம்ம பரிசுத்தவான்களா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சின்ன ஒரு மிஸ்டேக், சின்ன ஒரு காரியத்தான் பிசாசு கொண்டு வருவான். அந்த சின்ன விஷயத்துல கூட நம்ம உண்மையுள்ளவர்களா இருந்தா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை, உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான்.